அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாயா தாரம்மா இரண்டாவது பதிவு. அந்த அளவுக்கு அதிகமாக தாயை நேசிக்க வேண்டும் சகோதரர்களை. அதற்கு பிறகு நம்மை வளர்த்து ஆளாக்கி நல்ல இடத்தை தேடி நமக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அதன் பிறகு நாம் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு மனைவியிடம் அன்பை பொழிகிறோம், பாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகு நாட்கள் ஓட ஓட தாயை மறக்கிறோம். தாய் எது சொன்னாலும் கோபம் கொள்கிறோம். இதிலிருந்து விலகி நடுநிலை வகிக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை சந்தோஷம் அடையும் சகோதரர்களை. எப்படி என்றால், தாய் மனைவியை பற்றி ஏதாவது சொன்னால் மனைவிடத்தில் சொல்லி அதை பிரச்சனையை நாம் வலுப்படுத்துகின்றோம். இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல மனைவி தன் தாயை பற்றி ஏதாவது சொன்னால் தாயிடம் போய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இப்படி கடைபிடித்தால் எப்போதும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. தாய்க்கு பின் தாரம் என்று தமிழ் மொழியின் பண்பாடாக இருக்கிறது. மனைவியையும் மிகவும் நேசிக்க வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனைவியை நேசித்தார்களோ அதன்படி நாமும் மனைவியை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தாயை எப்படி நேசித்தார்களோ அதன்படி நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக வழிநடத்தச் செல்ல முடியும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் மனைவியின் வாயில் இடுகிற ஒரு கவள உணவு கூட தர்மமே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாக நாம் இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்படி என்றால் நாம் மனைவியை எப்படி நேசிக்க வேண்டும் இதை அறிந்து கொண்டால், தாயா தாரமா என்றால் தாய்க்கும் தாரத்துக்கும் ஒரே மாதிரியாக வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்போதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி செல்லலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. துஆ செய்த வண்ணமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.